ஹே ஹாய், இது கதைகள் தொடரட்டும். நான் உங்கள் நிலா. காயத்ரியோட குலதெய்வ தேடல்ல இது டே 4. தன்னோட குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் தான்னு முடிவு பண்ண காயத்ரி ஜாதகம் மூலியமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டு நல்ல ஜோதிடரை தேடி இருக்காங்க. 2-3 தலைமுறையா தொடர்ந்து ஜாதகம் பார்க்குற ஒருத்தர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி கணவர் கமலேஷோட ஜாதகத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாதகத்தோட 5ஆம் இடத்தை வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜோதிடர் உங்க குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் தான்னு சொல்லியிருக்காரு. தான் மனசுல நினைச்சதை அப்படியே சொல்றாருன்னு நினைச்சு காயத்ரி அவங்க குலதெய்வத்தோட பேரு, குலதெய்வ கோயில் இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஜோதிடர் காஞ்சி காமாட்சி தான் உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனோட போட்டோவை காட்டியிருக்காரு. ஒருவேளை ஜோதிடர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு காயத்ரி நம்பியிருக்காங்க. அவங்க கணவர் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் இதை பற்றி சொல்லும்பொழுது அவர் சிரிச்சுக்கிட்டே ஜோதிடர்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தேன்னு கேட்கும்போது அவங்க தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடனா 5,000 ரூபாய் வாங்கி கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஆர்வத்தில் நீ தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்கன்னு சொன்ன கமலேஷ், எனக்கு காஞ்சி காமாட்சி தான் குலதெய்வமாக இருக்கும்னு தோணலைன்னு சொல்லியிருக்காரு. நாடி ஜோதிடரை குடும்பத்தோட போய் பார்த்துருக்காங்க. அங்கே இருந்த நாடி ஜோதிடர் வீட்டுக்கு மூத்த வாரிசோட பெருவிரல் ரேகையை பார்த்து சொல்லலாம்னு கமலேஷோட அண்ணன் ரேகையை பார்த்து உங்க குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வம்னு சொல்லியிருக்காரு. முனீஸ்வரன் தான் உங்க குலதெய்வம்னு குலதெய்வ கோவில் சொந்த ஊர்ல இருந்து கிழக்கே 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு எல்லோரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா காயத்ரிக்கு மட்டும் குலதெய்வம் ஆண் தெய்வம் தான்னு சொன்னதை நம்ப முடியல. அதனால கணவர் கமலேஷ் கிட்ட அடம் பிடிச்சு அதுக்காக சில ஆயிரங்களை செலவு பண்ணி பிரபலமான பிரசன்னம் பார்க்குறவரை போய் பார்த்துருக்காங்க. ஜாதகத்தை கொடுத்து குலதெய்வத்தை பத்தி கேட்கும்போது அவர் காயத்ரி எதிர்பார்த்த மாதிரியே உங்க குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் தான்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது யாரு, எந்த ஊருன்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. காயத்ரி ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்கும்போது, நீங்க உங்க குலதெய்வத்தை பல தலைமுறையா வழிபடாததால அது இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்ட விரும்பல. குலதெய்வம் உங்க ஜாதகத்துல மறைஞ்சு நிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து குலதெய்வத்தை நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்கன்னா குலதெய்வம் கனவு மூலமாகவோ அல்லது வேற யார் மூலமாகவோ உங்களுக்கு தெரியப்படுத்தும்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி பல ஜோதிடர்கிட்ட போய் பணத்தை பறிகொடுத்த காயத்ரிக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு. பல தலைமுறையா தேடிட்டு இருக்கிற குலதெய்வத்தை வெறும் ஜாதகம் மூலமா மட்டும் கண்டுபிடிக்கிறது சாத்தியம் இல்லைன்னு. தொடர்ந்து காயத்ரி எடுத்த முயற்சியால குலதெய்வம் அவளுக்கு மறுபடியும் காட்சி கொடுத்திருக்கு. இந்த முறை வந்தது குலதெய்வம் தான்னு கன்ஃபார்ம் பண்ண காயத்ரி அவங்களோட மாமியார் கிட்ட சொல்லும்போது அவங்க நம்மளோட குலதெய்வம் முனீஸ்வரன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவளை நம்பாம கிண்டல் பண்ணி திட்டியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரியே காயத்ரியோட மாமியாருக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை குலதெய்வம் காட்டியிருக்கு. அது எப்படி என்ன நடந்துச்சுன்னு அடுத்தடுத்து வர்ற வீடியோல பார்க்கலாம். நான் கதைகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது கதைகள் தொடரட்டும். நான் உங்கள் நிலா.